ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் லாஸ்ட் அட்டெம்ப்ட் தமிழ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நானும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணதில் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 100 மார்க்ஸ் வந்து டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கொஷினுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நிறையா திங்க் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன், ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், ஸோ நான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே நிறைய மிஸ்டேக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி மிஸ்டேக் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், புக்கை வச்சு அனலைஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெஸ்ட்டு முடித்தோடனேயே ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து என்னுடைய டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதுதாங்க என்னுடைய மார்க். இதில் பார்த்திங்கன்னா நான் 100க்கு 94 மார்க்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ எதுக்காக இவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வந்து படிச்சுட்டேன், நான் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட்டை மட்டும் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தலகணத்தில் ஆடுனா இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ நான் இதை தான் வந்து இப்போ இந்த டெஸ்ட்டில் அனலைஸ் பண்ணேன். ஸோ படிச்சுட்டு மட்டும் போய் நம்ம எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து எழுதாமல் டேரெக்டாக எக்ஸாம் போய் எழுதினாலும் இப்படி தான் நமக்கு வந்து மிஸ்டேக் நடக்கும். ஸோ இதில் நான் சில்லி மிஸ்டேக் வந்து நிறைய பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து இதில் வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் ஒன்லி மார்க் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலடியார் நான்மணிக்கடிகை வந்து நான் புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும்தான் படிச்சிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஸோ அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் என்ன இருக்க போகுது, புக்கில் உள்ளதை தானே அப்படியே வந்து கொடுத்துருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த மெட்டீரியலை அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஸோ இதில் ஆனால் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து தான் நாலடியார் நான்மணிக்கடிகையிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் படிக்கவே இல்லைங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா கூட இதை வந்து நான் படிச்சிருந்துருப்பேன். ஸோ புக்கில் உள்ள ஒன்லைனரை தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாலடியார் நான்மணிக்கடிகையிலேருந்து நான் படிக்காத கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கே, ஒருவேளை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து தான் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டு தான் ஸோ அவங்க கொடுத்த இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய கொஷின் இதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மெதன புத்தியோடு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நான் இந்த டெஸ்ட்டில் தான் வந்து அனலைஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிங்க, செல்லி மிஸ்டேக் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் பண்ணவே கூடாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் படிச்சிருந்தா கூட அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபுல் மார்க்காவது எடுத்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பிரித்தெழுதுகளே ஒரு சில சில்லி மிஸ்டேக், அதாவது என்னுடைய மதன புத்தினால் கொஞ்சம் தப்பான ஆன்சர்லாம் பண்ணிட்டேன். ஸோ தெரிஞ்சுமே வந்து தப்பாக பண்ணிட்டேன், ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய மிஸ்டேக் வந்து இருந்துச்சு. நான் இதில் பெரிய மிஸ்டேக் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பார்க்காம போயிட்டு நாலடியார் நான்மணிக்கடிகையிலேருந்து. ஸோ அதை தான் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி வந்து அவங்க கேட்ட ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா, வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே வந்து 2 கொஷினாக கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் வந்து 5 தான். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து கரெக்டாக அவங்க ஆன்சர் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு கொஷனுக்கு வந்து 6 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி அவங்க வந்து தப்பாக வந்து அந்த ஆன்சரை கொடுத்துருக்கலாம். ஸோ வினா எழுத்துக்கள் டோட்டல் வந்து 5 தான். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாக்கி எல்லா கொஸ்டினுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சோடனே நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த அளவுக்கு நீங்களும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு எல்லோரும் படிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.